தகப்பன் தான் உலகம் என்று அறியாத முருகனை ஞான பண்டிதன் என்று நாம் அழைக்கின்றோம். அதை ஏன் எலிக்கு வாகனம் இது விநாயகருக்கு வாகனம் என்னம்மா? எலி. எலி. முருகருக்கு வாகனம் என்ன? மயில். மயில். மயில் என்றது என்ன பண்ணும்? அது பறக்கும் இல்லையா? அதனுடைய நிறம் என்ன? நீலம். அப்போ உன்னுடைய மூச்சு நிறம் என்ன? நீலம். அப்போ இந்த மூச்சாகப்பட்டது பறக்கக்கூடியது. அதனால இந்த முருகன்ன்றது மூச்சு. விநாயகர்ன்றது அம்பாளுக்கு பாதுகாப்பாக மூலாதாரத்தில் இருக்குது. அந்த மூலாதாரத்தில் எலி மேலே பிள்ளையார் உட்காந்தா என்ன ஆகும்? எலி நிற்குமா? நசுங்கி பாழா போடும். அது ஏன் எலி வச்சுக்குதுன்னா முதுகு தண்டு வழியாக ஊறி போகும். அதை உணர முடியும் முன்னால். அது யோகத்தில் அது ஊறி போயிடுச்சுன்னா எங்கே போகும்? வெளியே போகுமா? வெளியே போகாது. அது சிவத்தை சுற்றிக்கின்னு ஆன்மாவை சுற்றிக்கின்னு வந்து திருப்பி மூலாதாரத்துக்கு வந்து. அதனால் அது தாயும் தந்தை, தாய் வந்து கூடவே இருக்குது பக்கத்துலேயே. அதனால் அது தாயும் தந்தையும் சுற்றுச்சு உடலுக்குள்ளவே. இந்த மூச்சாகப்பட்டது உலகத்தையே சுற்றுது. அதனால் அது வந்து ஞான பண்டிதன். அதனால் தாய் தப்புன்னு அது அறியலை அப்படின்னு வச்சுருக்குறாங்க. அதனால் எப்பவுமே எந்த உண்மையும் நம்ம உணர்ந்தால் மட்டும்தான் தெரியும். எல்லா கடவுளும் ஒரு நிறம் வச்சுருக்கும். திருமாலை ஒரு நிறம் வச்சுருக்கும் இல்லையா? எல்லா கடவுளும் ஒரே மாதிரி கலர் இருக்கும். ஆனால் திருமால் மட்டும் ப்ளூவாக வச்சுருக்கும். ஏன் அதை ப்ளூவாக வச்சுக்குதுன்னா அதுதான் திருப்பா கடல். திருப்பான்னா திருன்னா 3, கடல்னா வயிறு. இந்த வயிற்றில் தான் காற்று உருவாகுது. அதனால் அந்த குடல் தான் பாம்பு. பாம்பு மேலே திருமால் பட்டுங்கிற மாதிரி. அந்த மூச்சாகப்பட்டது நீளம். அதனால் திருமாலினுடைய நிறம் நீளம். இதெல்லாம் புரியாமல் நான் திருமாலை கும்பிட்டேன் பெருமாளை கும்பிட்டேன்னு சுற்றிக்கின்னு இருந்தால் ஒரு பயனும் கிடையாது. அது தன்னையே தான் ஏமாற்றிக்கிற கதையாக போயிடும். அதனால் இந்த உண்மையெல்லாம் அறியணும். மகான்கள் எதையுமே பொய்யோ பொருட்டோ பொழப்புக்கோ அவங்க வரல. அவங்க வந்து இந்த மக்களோட உறவாடி வாழலை. மக்களை விட்டு தனித்து வாழ்ந்தாங்க. ஆனால் மக்களுக்கு என்னென்ன தேவையோ அத்தனையும் எழுதி வச்சுட்டு போனாங்க. இப்போ கூட எனக்கு நிறைய போனுங்க வருது. நீங்கள் என்ன ஞானத்தெல்லாம் போட்டு நடு ரோட்டில் உடைக்கிறீங்கன்னு. மகான்கள் எதுக்கு எழுதி வச்சாங்க? நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு தானே எழுதி வச்சாங்க. ஆனால் அது உனக்கு புரியல. புரியாதால நீ 4 பேர்கிட்ட சொல்ல முடியல. எனக்கு புரிஞ்சது சொல்லின்னுக்குறேன். அதை பார்த்து நீ ஏன் வயிறு எறிகிற? சொல்லு. ஞானம்ன்றது எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். நீ மட்டும் தெரிஞ்சுக்கணுமா? நீ மட்டும் வாழணுமா கடவுள்கிட்ட? மற்றவங்களாம் வாழ வேணாவா? சொல்லு. ராமானுஜர் திருக்கோட்டி நம்பிக்கிட்ட உபதேசம் போய் வாங்குறாரு. சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு வழி எனக்கு சொல்லு, அந்த உபதேசத்தை பண்ணு அப்படின்னு ராமானுஜர் சொல்கிறார். திருக்கோட்டி நம்பி சொல்கிறாரு, உனக்கு அதெல்லாம் வானா, நீ போடாப்பான்னு தெத்திடுறாரு. 1 முறை 2 முறை 3 முறையும் போய் நிற்கிறார் அவர்கிட்ட. அப்போ அவர் சொல்கிறார், இவன்னா சனி விடவே மாட்டேன்றானே அப்படின்ட்டு அந்த சொர்க்கத்துக்கு போகிற வழியை அவருக்கு சொல்லி கொடுக்குறாரு. யாருக்கு? ராமானுஜருக்கு. இன்றைக்கி 1000 வருஷம் ஆச்சு ராமானுஜர் வாழ்ந்து. அந்த சொர்க்கத்துக்கு போகிற வழியை அவருக்கு சொன்ன உடனே அவர் தெரிஞ்சுக்கணுன்னு அவர் ஆசைப்பட்டது என்ன தெரியுமா? ஸ்ரீபெரும்புதூர் கோபுரத்து மேலே ஏறிக்கின்னு உலக மக்களை கூப்பிடுறாரு. எல்லா மக்களும் வாங்க, சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு நான் வழி சொல்கிறேன் அப்படின்றாரு. அப்போ அவர் கூட இருக்கிறவர் சொல்கிறாரு, குரு உனக்கு என்ன சொன்னார்? யாருக்குமே நீ சொல்லக்கூடாது, சொன்னால் உன் தலை வெடிச்சு போடுன்னு சொன்னார், நீ உலகத்துக்கு சொல்றியே அப்படின்னு சொல்லும்போது ராமானுஜர் சொல்கிறாரு, உலகமே சொர்க்கத்துக்கு போட்டோம், நான் ஒண்டி நரகத்துக்கு போனாலும் பரவாயில்ல அப்படின்றார். அவன் தான் மகான். அவன் தான்மா மகான். உலகம் வாழணும், தான் அழிஞ்சாலும் பரவாயில்ல நினச்சாம்பார். அவன் தான் மகான். ஆனால் உலகத்துக்கு எதுவுமே தெரியக்கூடாது, நான் மட்டும் அறிவாளி ஆகணும், நான் மட்டும் வாழணும், முட்டாள், சுயநலவாதி இல்லையா? அதனால தான் மகான்கள் எல்லாத்தையும் எழுதி கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சதை நான் எடுத்து சொல்லிக்கணும் இருக்கிறேன். என்னை யாரும் கட்டுப்படுத்த முடியாது.
நான் யாருக்கும் கட்டுப்படுறவனும் கிடையாது, கடவுளை தவிர. அதனால் உண்மை எல்லாருமே தெரிஞ்சுக்கணும், அதுக்காக சொல்லிங்கிறேன் இல்லையா? வள்ளுவர் சொல்கிறாரு, வருமுன் காவாதவன் வாழ்க்கை எரிமுன் வைத்தது போல் கெடும். ஒரு துன்பம் உனக்கு வரப்போகுது, வரத்துக்கு முன்னே உன்னை காப்பாற்றிக்க இல்லையா? இதுவும் அவர் சொல்லிட்டு போனார். இது சொல்கிறதுக்கு அவர் ஒன்று எனக்கு தெரியாதா? அவர் அதை சொல்லலை. இதை தான் புரிஞ்சுக்கணும். ஒரு பஸ்ஸில் போய் ஏற போகிறார், சாமி பஸ்ஸை கவுப்பியா நேராக சேர்ப்பேன்னு கேட்டு இருக்குது டிரைவர்கிட்ட. இது சரி ஏறிக்கின்னு பிறகு கவுத்துட்டாருன்னா என்ன பண்ணுவேன்? வருமுன் காப்பியா சொல்லு. ஃப்ளைட்டில் ஏறிக்கிறான், கொஞ்சன்னு வந்து இறங்கிடலாம் 2 ஹவரில் நீட்டு இங்கிலாந்துலேருந்து. ஃப்ளைட்டில் ஏறும்போது சொல்லுவா, கேட்பாரா ஃப்ளைட் டிரைவரை போய், சாமி போவையா நேரம் மேலே கொளுத்திடுவியான்ட்டு? இது வருமுன் காவாதவனா? அது இல்லை. மகான் சொன்னவன் மனிதன் கிடையாது. வள்ளுவன் வந்து மனிதன் கிடையாது, ஒரு மகான். வள்ளுவன் சொல்கிறான், டேய் நீ பிறந்தது உலகத்தில் நிஜம், அதே நேரத்தில் இதை பொய்ன்னு நீ முன்னால் சொல்ல முடியாது, அதே நேரத்தில் நீ போகிறதும் நிஜம். இந்த ரெண்டுக்கும் நடுவில் இறைவனை பொடி, இல்லைன்னா வைக்கா போர்கிட்ட நெருப்பு காட்டின கதையாயிடும் உன் வாழ்க்கை. அதனால் சொல்கிறார், வருமுன் காவாதவன் வாழ்க்கை எரிமுன் வைத்தது போல் கெடுமே இல்லையா? சரி, இறைவனை எப்படி கொண்டாடணும்? உன் இதயத்தில் வைடாங்க. அதனால் சொல்கிறார், மலர் மிசை ஏகினால் மானடி சேர்ந்தால், நிலை மிசை ஏகினால் நீடு உன் புகழ் மறையவே மறையாத. இறைவன் உன் இதயத்தில் உட்காந்துட்டாங்கன்னா உன் புகழை யாராலையும் மறைக்க முடியாது. நீ இந்த உலகம் இருக்கிற வரைக்கும் நீ நிரந்தரமாக வாழ்வ. ஆனால் இறைவன் வரலன்னா உன் குடும்பமே ஒன்று நினைவு வச்சுக்கறான்ட்டான். வாழ்க்கை அப்படி நடத்தணும், அதுதான் வாழ்க்கை. சுயநலம் கண்டிப்பாக எல்லாத்துக்கும் உண்டு. சுயநலம் இல்லாத ஒரு ஜீவராசியே கிடையாது, மனிதனே கிடையாது, கடவுளே கிடையாது. ஆனால் அந்த சுயநலம் எப்படிப்பட்டதாக இருக்கணும்? சுயநலத்தில் பொதுநலமாக இருக்கணும், பொதுநலத்தில் சுயநலம் இருக்கக்கூடாது. இதை தான் தவறுன்னு சொல்லுவேன் நான் இல்லையா? அப்படி வாழ்ந்துன்னு அதான் வாழ்க்கை. சொல்லுமா. என்னோட கொஸ்டின் என்ன தெரியுமா, இப்போ திருவள்ளுவர் வந்து உலக மகான்கள ஒரு ஆளா நீங்க சொல்றீங்க இல்லையா? அவர் எழுதின எல்லா மகான்கள் வந்துட்டு மனிதர்களை காயப்படுத்துவாங்களா? யாரையுமே காயப்படுத்தலம்மா. இப்போ உன் குழந்தை இருக்குது, உன் குழந்தைய நீ காயப்படுத்துவியா? ஆனால் இது படிக்கலன்னா போய் ஸ்கூலுக்கு போக மாட்டேனா என்ன பண்ணுவேன்? என்ன பண்ணுவேன்? சரி, திட்டியும் போலன்னா என்ன பண்ணுவேன்? நீ அம்மா வந்து காயப்படுத்தலம்மா சொல்லு. மகான்கள் தாய் மாதிரி உன்னை திருத்துற வரைக்கும், உனக்கு சொல்கிற வரைக்கும் சொல்லி பார்க்குறான். நீ திருந்தவே இல்லைன்னா உன்னை திட்டியாவது பார்க்குறான். அப்போவாது திருந்தியான்னு. நீ திருந்தனாலும் அவனுக்கு பயன் இல்லை, திருந்தனாலும் அவனுக்கு ஒன்றும் நஷ்டம் இல்லை. ஆனால் நீ நல்லா வாழணுமே நினச்சி திட்டுறான் உன்னை. நீ அதை புரிஞ்சுக்கணும். என்னோட கொஸ்டின் என்னன்னா, திருவள்ளுவர் எழுதிய ஒரு குறள்ல வந்துட்டு ஒரு சில பேரை காயப்படுத்துற மாதிரி ஒரு குறள் இருக்கு இல்லையா? நிறைய இருக்குமா. எல்லா மகான்களும் இருக்குது, ஒரு சிலர் இல்லை, எல்லா மகான்களும் இருக்குது. சிவவாய்க்கர் சொல்கிறாரு, என்னடா பொண்டாட்டி ரோட்டில் போனால் யாரும் என் பொண்டாட்டியை பார்க்கக்கூடாது, யாரும் என் பொண்டாட்டி இடிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு செத்து போயிட்டா தோட்டி கையில் இருக்கும்போது உன் பொண்டாட்டியை கொடுத்துட்டு வரையாதான்றான். இவ்வளோ பாதுகாத்திய, ஆனால் செத்த உடனே தோட்டி கையில் இல்லை கொடுத்துட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். அப்புறம் எப்படா எங்கடா போச்சு உன் பொண்டாட்டின்னு கேட்குறான். திட்டுற மாதிரி இல்லையா? அது எல்லா மகானும் திட்டுறான், எல்லா மகானும் அறிவுரை சொல்கிறான். ஒரு தாயின் தகப்பன ஒரு குழந்தை எப்படி வளரணும்னு ஆசைப்படுறானோ அந்த மாதிரி மகான்கள் இந்த மக்கள் எப்படி இருக்கணும்னு ஆசைப்படுறான். இதை நமக்கு பாதகமாகுதுன்னு தவறுன்னு சொல்லக்கூடாது, நமக்கு சாதகமாகுதெல்லாம் நல்லதுன்னு சொல்லக்கூடாது. மகான் சொல்கிறதில்ல எந்த தவறே இருக்காது. அவன் தவறு இருந்தால் மகானாக இருக்க மாட்டான் இல்லையா? 3 விதமாக பிரித்து எழுதணும். உலகத்தில் எவனும் இது வரைக்கும் தோன்றவே இல்லை இல்லை. அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால் அப்படின்ட்டு 3 விதமாக மனிதர்களை பிரித்து மனிதன் எப்படி வாழணும் அப்படின்னு வகுத்து கொடுத்துக்கிறான். தாயின் தந்தைக்கு மகன் என்ன செய்யணும், மகனுக்கு என்ன செய்யணும், இந்த நாட்டு மன்னனுக்கு மக்கள் என்ன செய்யணும், மக்களுக்கு மன்னன் என்ன, எந்த பைபிளில் எழுதிக்குது, எந்த பகவத்கீதையில் எழுதிக்குது, எந்த குரானில் எழுதிக்குது சொல்லுமா? அதனால தான் அது பொதுமறைன்றோம். அது எந்த ஜாதியும் குறிப்பிடல, எந்த மதத்தையும் அங்கே குறிப்பிடலை. கடவுளை குறிப்பிடாமல் இல்லை, கடவுளை குறிப்பிடுறாரு. 10 பாடல்லையும் முதல் பாடலில் கடவுளை குறிப்பிடுறாரு. அவங்க அம்மாவனுடைய பேர் ஆதி,
அவங்க அப்பாவுனுடைய பேர் பகவான். என்ன பேர்? பகவான். அந்த அந்த பகவான்ன்றது இவருக்கு அம்மாவும் தெரியாது அப்பாவும் தெரியாது. ஏன்னா அனாதையை பெற்று போட்டு போய் மகான்களினுடைய நிலை எப்படின்னா, இந்த ரிஷி பிண்டம் ராத்தங்காதுன்னு கேள்விப்பட்டுக்கிறியா? ஒன்றும் தெரியாது, படிச்சிட்டிங்கானா. இப்போ ஒரு தாய் ஒரு கணவங்கிட்ட ஒரு மனைவி கர்ப்பம் அடைஞ்சாங்கன்னா 10 மாதம் குழந்தைய காத்து வச்சுக்கணும் இல்லையா? ஒரு மகான் ஒரு நாள் போனான்னா அது ஒரு ராத்திரியே தங்காது, அப்பவே குழந்தையா பிறந்துடும். என்ன கேள்வி கேட்டாங்க, இது எப்படி நியாயம் அப்படின்னு எனக்கு கேள்வி கேட்டாங்க. இதுக்கு எப்படி பதில் சொல்றது சொல்லுமா? இந்த கேள்விக்கு பதிலை எப்படி அவங்களுக்கு கொடுக்கறது புரியுற மாதிரி? நான் சொன்னேன், கிராமத்தில் இருக்கிறவங்கெல்லாம் கோழி அடகாக்க முட்டை வைப்பாங்க. 21 நாள் அடகாத்து தான் அது குஞ்சு பொரிக்கும் இல்லையா? இது இயற்கை. செயற்கை ட்ரேயில் முட்டைங்களை அடிக்கிட்டு அப்படி பிரெட்டு கடியில் விட்ற மாதிரி விட்ட தானே குஞ்சுங்க வந்துடும். காரணம் என்ன? 21 நாள் அந்த சூட்டை எப்படி அந்த கோழி கொடுக்குமோ அந்த வெப்பத்தை டிகிரியில் அளவு வச்சு இங்கே குஞ்சு பொரிச்சு எடுத்துடுறான். இதை தான் மகான்கள் பெற்றது குழந்தை. 10 மாதத்துக்கு எவ்வளோ சூடு வேணுமோ அந்த சூட்டை ஒரு நாள்லேயே பெற்று எடுத்துட்டான் அந்த தாய். அப்படி பிறந்தத்தான் அவ்வை, அப்படி பிறந்தத்தான் திருவள்ளுவர். அதனால் தாயும் தகப்பனும் தெரியாது. ஒன்று இப்படி பாடுறான் அந்த ஒரு, எங்கள் அம்மா பேர் ஆதி, எங்கள் அப்பா பேர் பகவான். அதனால் ஆதி முதல் என்னது அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு அப்படின்ட்டார். அம்மாவையும் அப்பாவையும் அங்கே சேர்த்துட்டாரு. அதே நேரத்தில் ஆதின்னா நாதமும் ஜோதியும் ஆதி, அதுவும் சேர்த்துட்டாருங்க. அப்போ கடவுளை பற்றி பாடிட்டாருல்லங்க இல்லை? அடுத்த பாட்டில் சொல்கிறாரு அது இல்லைம்மா, இன்னொரு பையன், நீ கட்டுறதுனால மற்றவனுக்கு சொல்லலைன்னா நீ கற்றுக்கினே பரவாயில்ல முட்டாள்றா நீன்றாரு இல்லையா? அதனால் நான் கற்றுக்காமையே கத்தின்னு கிடக்கிறேன். அது போட்டோம். இன்னொன்று சொல்கிறாரு, வாழ்க்கை பெருங்கடல் நீந்துவார் நீந்தார் இறைவன் அடி சேரார். அப்போ கடவுள் இருக்குதுன்னு சொல்லிட்டாரு. ஆனால் அங்கே மதத்தை சொல்லலை, இந்த மதம் அந்த மதம் சொல்லலை, கடவுள் பொதுவானவன் சொல்லிட்டார். இந்த வாழ்க்கை பெருங்கடலில் நீந்தாதவன் இறைவனை கிட்ட போக மாட்டான்டா. அது என்ன கடல்? அது குளத்தை சொல்லியிருக்கலாம், ஒரு குட்டையை சொல்லிக்கலாம், ஒரு கிணத்தை சொல்லிக்கலாம். ஏன் கடலை சொன்னோம்? நம்ம யோசிக்கணும். இல்லை சாமி, அது அவங்களுக்கு புரிஞ்ச மாதிரி எழுதிக்கினாங்க. அதுதான் சாமி. அம்பத்தூர்லேருந்து ஒருத்தர் திருக்குறள் டெய்லி ஒரு திருக்குறள்னு ஒரு இது போடுறாராம், ஒரு சேனல் வச்சுக்கிறாராம். அவர் நம்ம விளக்கத்தெல்லாம் கேட்டுட்டு, சாமி நான் வீட்டுக்கு வரேன், கொஞ்சம் திருக்குறளுக்கு விளக்கம் கொடுத்தீங்கன்னா நாங்கள் டெய்லி ஒரு திருக்குறள்னு போடுறோம் சாமி. நான் எப்பா 4 பாட்டு நான் சொன்னேன்னு பெரிய அறிவாளின்னு என்ன நினச்சிக்காதீங்க, எனக்கு அவ்வளோலாம் தெரியாது சாமின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டேன் நான். ஏன் சொல்கிறேன்னா, உண்மையை நம்ம புரியணும். கடல்ன்றது வயிறு, இந்த மூச்சு உருவாகிற இடம் வயிறு. இந்த மூக்குக்கும் மூச்சு வயிற்றுக்கும் போய்கின்னு வந்துக்கின்னு இருந்ததுன்னா மூச்சு, மனிதன் கடவுளை அறிய முடியாதுடா. இதை கடந்து மடைமாறின்னு பேர். அது முதுகு தண்டு வழியாக போச்சுன்னு சொன்னால் நீ கடவுளை அறியலான்ற. அதனால் சொல்கிற, வாழ்க்கை பெருங்கடல் நீந்துவார் நீந்தால் இறைவன் அடி சேரா, போக முடியாதுடா. இதை மாற்றிக்கடா, கடந்துடுறா. இதை கடந்தா கடவுள்கிட்ட போகலான்டான்ற இல்லையா? அப்போது நம்ம இதை கடக்க வழி பார்க்கணும். இதை திருமூலர் சொல்கிறாரு, ஏற்றி இறக்கி இருகாலும் பூரித்து காற்றை பிடிக்கும் கணக்கறிவாளிக்கு கூற்றை உதிக்கும் புரியதோ. அடப்பா, இதை நல்லா ஏற்றி இறக்கி நீ கடவுள்கிட்ட போய் சேர்ந்து ஏமா வந்தால் ஒரே உதவிக்கலாம் மாட்டாடி. ஆனால் இந்த மூச்சை இங்கே உலகத்திலேயே விட்டு செத்துக்குன்னு இருக்கிறியாடா, எமங்கிட்ட பலியாவறியாடான்றார் இல்லையா? இதை சிவவாய்க்கு ரொம்ப அழகாக சொல்கிறாரு. நீள வீடு கட்டுவீர், நெடுங்கதவு சாத்துவீர். பெரிய வீடு கட்டிட்டப்பா, காற்று கூட நுழைய முடியாத அளவு கதவு போட்டு வச்சுக்கிறேன், பெரிய பெரிய கதவு போட்டு வச்சுட்டேன். அதனால் சொல்கிறார், நீல வீடு கட்டுவீர், நெடுங்கதவு சாத்துவீர், காலன் வந்து நின்ற போது கைப்பசந்தி நின்றீரு. இதெல்லாம் பண்ணி யமனை எப்படி அடிக்கணும்னு கற்றுக்கலையடா நீ.
அப்படின்றார் இல்லையா? அப்போ எப்படி கற்றுக்கணும்னு சொல்கிறாரு. ஓட முள்ள போது ஓடி உலாவலாம், ஓட முள்ள போது உறுதி பண்ணி கொள்ளலாம், ஓடம் உடைந்து போனால் ஆடும் இல்லை கோலும் இல்லை அனாத அனாதையேன்னாரு. இந்த உடல் ஓடம்ட்டாரு. இந்த உடல் இருக்கிற வரைக்கும் நீ ஓடி உலாவலாம்டா. இந்த உடலை வச்சுக்கினே நீ உறுதி பண்ணிக்கணும்டா. இந்த உடலை வச்சு நீ உறுதி பண்ணிக்கலன்னா உடல் உடஞ்சி போச்சுன்னு சொன்னால் அனாதையாக போடுவிடா நீ அப்படின்ட்டார். அப்போது அது ஏன் ஆடு கோலுன்னு அதுக்கு போய் அனாதைன்னு சொல்லிட்டு போயிடலாமே இல்லை? ஆடுன்னா மூச்சு ஆடுது, கோலுன்னா நிகழமானது இல்லையா? இவ்வளோ பொருள் இருக்குதுமா. சும்மா இல்லை, மகன்கள் ஏதோ விளையாட்டுக்கு பேசிட்டு போகல, நம்ம வாழறதுக்கு பேசிட்டு போய்க்கிறாங்க. ஆனால் நமக்கு அது புரியல இல்லையா? கடவுளில் வழிபாடு எப்படி கூட்டமாக இந்த மாதிரி கூடி வழிபட முடியுமான்னு பண்ண முடியாதுடா. ஏன்னா இந்த மனமே ஒரு குரங்கு, யாரும் இல்லாமே திரும்பி திரும்பி பார்ப்போம். 100 பேர் இருந்தால் சும்மா இருப்போமா சொல்லு? அப்போ கடவுள் மேலே நாட்டம் போகாது. அப்போ எப்படிப்பா கடவுளை தனித்து கும்பிட்றான், மூச்சை அடைச்சி கும்பிட்றான்றான். அதனால் சொல்கிறான் அழகனி சித்தர், முத்து முகமடியோ முற்சந்தி வீதியிலே 10ஆம் இதழ்பரட்டி பஞ்சனையின் மேல் நிறுத்தி அத்தை அடக்கு நிலை யாரும் இல்லா வேலையிலே குத்து விளக்கேற்றி என் கண்ணம்மா கோலமிட்டு பாரேன்னா. கடவுளை யாரும் இல்லாத நேரத்தில் அத்தை அடக்குடான்னா இவன் மாமியார்கிட்ட கட்டை எடுத்துன்னு போகிறான் அடக்கிறதுக்கு. மூச்சு அடக்குதான்னா. ஏன்னா கடவுளுன்றதே மூச்சுமா, ஜாதி இல்லை மதம் இல்லாத உயிருமா. அதை உணர்ந்தாதம்மா கடவுளை பற்றி தெரியும், உணராத கடவுளை பற்றி தெரியாது இல்லையா? இவ்வளோ சிக்கல்கள் சொல்லு. என்னுடைய அடுத்த கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, விபூதி குங்குமம் இதெல்லாம் வச்சு சொல்றோம், இதனால என்ன பயன்? இதான் முதல்ல நீ உட்காரத்துக்கு முன்னாடியே பதில சொல்லிட்டு நம்ம அது ஒரு அடையாளம் அப்படின்னு சொல்லுங்க. அடையாளமே கிடையாதும்மா. அடையாளம்னு நீ உனக்கு அறியாமையில் சொல்லினுங்கிற. கிறிஸ்டின் இருந்தால் சிலுவை போட்டுன்னுப்பான், அதை மதத்துக்கு அடையாளம். இந்துவாக இருந்ததுன்னா இந்துவில் சிவகோத்திரமாக இருந்தால் பட்டை போட்டுப்பான், ஓ இவர் சிவகோத்திரத்தை சார்ந்தவர். இந்துவாக இருந்ததுன்னா நாமம் போட்டுப்பான், ஓ இவர் விஷ்ணுவை சார்ந்தவர். இந்துவாக இருந்தால் பெருசாக நிலா போட்டு மாதிரி குங்கம் வச்சுப்பார், ஓ இவர் அம்மன் பக்தர். இதுக்காக வைக்கிறான். மூடனுங்க மாதிரி இல்லையா இது தெரிஞ்சுக்காமல் இருக்கிறது? முஸ்லீமாக இருந்தால் தொப்பி போட்டுக்கணும், கிறிஸ்தவனாக இருந்தால் தாடி மீசை ரெண்டையும் எடுக்கணும், முஸ்லீமாக இருந்தால் மீசை மட்டும் எடுக்கணும், தாடி விட்டுக்கணும். இது என்னடா மதம்? என்ன மதம் இது? மனிதன் தானடா நீ. உன்னை விட உயர்ந்த பொருள் ஒன்று இருக்குதடா, அது மதத்திலே தேடுறது, மனசில் தேடுறாங்க இல்லையா? இங்கே வந்து இறைவன், அதுதான் சொன்னேன், ஒரு கை ஜான் அளவில் தான் இறைவன் இருக்கிறான். நீ உலகமெல்லாம் போய் தேட வேண்டியதில்லை, உன் கையளவில் ஒரு ஜான் அளவில் உங்கள்கிட்டவே கடவுள் இருக்கிறான். அந்த ஜான் அளவில் இருக்கிற இடம் இது. அதனால தான் சொன்னான் அகஸ்தியர், சுற்றியே அலைவதில்லை சூட்சம் சூட்சம். இறைவனை பார்க்கறது ஊரெல்லாம் திரிஞ்சு தேடுறது இல்லைடா, அது ரகசியம்டா. சூட்சம்னா ரகசியம். அதனால் சுற்றியே அலைவதில்லை சூட்சம் சூட்சம், சுழியிலே நின்றாலே மோட்சம் மோட்சம். உன் மனசே திரும்ப இங்கே சேர்த்துட்டீங்கன்னா அதுதான்டா மோட்சத்துக்கு வழி. ஊரெல்லாம் திரியிறது இல்லைடா அப்படின்னு. அப்போது இந்த மோட்ச வீட்டில் பொட்டு வைக்கிறதோ திருநீறிடுறதோ நாமம் போடுறதோ, அதை இப்போ நான் உன்னை தொட்டால் தானே உணர்வு வரும், தொடாமல் நான் பேசின உணர்வு வருமா? அந்த உணர்வை இந்த இடத்துல உண்டாக்கிக்கிடான்னு. இது சராசரி மனுஷனுக்கு. ஆனால் யோகத்தில் வரவனுக்கு அது உண்டாக்க வேணும், அது தானாகவே உணர்வு அங்கே வந்துடும். வந்துக்குதா இல்லையா சாமி உங்களுக்கெல்லாம்? இல்லையா? அந்த உணர்வு எங்கே வருதோ இவன் நினைவு அங்கே போகுது. அப்போது இவன் எதோட உறவாடினுங்கிறான்? இவன் உணர்வோட உறவாடுறான். இவன் உணர்வு எதோட உறவாடுது? இறைவனோட உறவாடு. அதான் தெய்வ வழிபாடு. இப்படி இருக்கணும். இங்க பொட்டு வச்சாக்க வந்து செய்வனை இதெல்லாம் வந்து தீண்டாது அண்டாது அப்படின்னு ஒரு பேச்சு வழக்கு உண்டு. அது உண்மையா? புலிவின் தெரியுது, பொய் சொல்லியும் தெரியுது, ஏமாத்திக்கும் தெரியுது. இங்கே பொட்டு வச்சிங்கன்னா சூனியம் எங்கேருந்து வைப்பான்? எவன் வைப்பான்? இங்கே பொட்டு வச்சிங்கன்னா பில்லி எவன் பண்ணுவான்? சொல்லுமா? இதெல்லாம் வந்து இந்த ஏமாத்துகிற விஷயம்லாம் நம்ம பேசக்கூடாது. நம்ம நல்ல விஷயத்தை உலகத்துக்கு சொல்லணும்.
பயமற்ற வாழ்க்கை வாழ பேசணும். நம்ம தெளிவான அறிவு தெளியறதுக்கு பேசணும் நம்ம. அதனால் இதெல்லாம் சின்ன சின்ன விஷயம், இது வேணும், பெரிய விஷயமா பேசணும். குலதெய்வ வழிபாடு அப்படின்னு அது ரொம்ப சிறப்பாக சொல்றாங்க சுவாமி. அது வந்து கண்டிப்பா நீங்க பண்ணிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். சில பேர் பண்ணவங்களாம் கூட வந்துட்டு ரொம்பவே நல்லா ஃபீல் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றாங்க. குலதெய்வ வழிபாடு பண்ணும் செத்தே போயிடுறான். குலதெய்வ வழிபாடு பண்ணாதும் இருக்கிறான். குலதெய்வம்ன்றது என்னது? அது என்ன தெய்வம்? அது பார்த்துக்கோ. ஒருத்தனுக்கு முனேஸ்வரன் இருக்குது, ஒருத்தனுக்கு காட்டி அடிக்குது, ஒருத்தனுக்கு கன்னி பொண்ணு இருக்குது, ஒருத்தனுக்கு இசுகி இருக்குது. இல்லை இத்தினி உன்னை காப்பாற்றினுக்குது. கடவுள் ஒன்றுடான்னு சொன்னீங்க. என்ன உலகத்தில் நீ இல்லைன்னா குலதெய்வமும் இல்லை, கோத்திர தெய்வமும் இல்லையே. குலதெய்வம் உன்னை சாபாவத்தை காப்பாற்றுமா? சொல்லுமா. நான் எத்தனை முறை சொல்கிறேன், விதி தான் உன் வாழ்க்கையை நிர்ணயிக்கும். எந்த குலதெய்வமும் கோத்திர தெய்வமும் கிடையாது. முனேஸ்வரன் ஒன்று செத்து போனவன் தான் முனேஸ்வரன். காட்டேரின்றது குழந்தை பிறக்க முடியாத தீட்டோட சாகுது பாரு, அதான் காட்டேரி. கன்னின்றது கல்யாணம் ஆகாத செத்து போகிறது. இதெல்லாம் திருப்பி பிறப்பெடுத்த பிறகு எங்கே அங்கே காட்டேரி உட்காந்துங்குது, முனேஸ்வரன் உட்காந்துங்குது. ஏமாளித்தனம். இதை தான் மூட நம்பிக்கைன்றது. எதை நம்பணுமோ அதை விட்டுட்டு நம்பக்கூடாததை நம்பியும் திரியிருவேன் மூட நம்பிக்கைன்னு சொல்கிறோம் இல்லையா? நான் பல முறை சொல்கிறேன், நீ எதையுமே நம்பாத, உன்னை நம்ப சிறப்பாக இருக்கும். உன்னை நம்பாத மற்றதெல்லாம் நம்பினா ஏமாந்து போயிடுவேன்னு சொல்கிறேன் இல்லையா? அதனால் உங்களை நம்புங்க. இறைவன் அமைப்பில் எல்லோரும் சமம். அப்படி இருக்கிறச்ச கடவுள் ஏன் ஒவ்வொருத்தவங்களையும் ஒவ்வொரு உருவத்தில் படைத்திருக்கிறார்? வெவ்வேறு உருவத்தில் ஏன் கடவுள் படைத்திருக்கிறார்? யார் ஒவ்வொரு ரூபத்தில் படிச்சுக்கிறார்? எல்லாரும் மனுஷனாக தானே படிச்சுக்கிறாரு. மனுஷனாக படைச்சிருக்கா? சில பேரை குறையா, சில பேரை நிறைவா, அந்த மாதிரி. குறைவாகவும் நிறைவாகவும் இருக்குது. நான் முதல்ல சொன்னேன், அவன் செய்த பாவ பலனுக்கு ஏற்ற மாதிரி தான் பிறப்புன்னிட்டு. இங்கே கடவுள் யாரையும் நொண்டியாக பிறக்க வைக்கணும், குருடா பிறக்க வைக்கணும், கூணா பிறக்க வைக்கணும்னு கடவுள் யாரையும் இல்லை. கடவுள் நான் ஒருத்தர் ஆவாதவன் ஒருத்தர் ஆனவனா. கடவுள் பார்க்கறது மனசையே கிடையாது, கடவுள் பார்க்கறது ஆன்மாவை. ஆன்மாவுக்கு பேதமே கிடையாது, அதே மாதிரி கடவுளுக்கு பேதமே கிடையாது. மனசுக்கு பேதம் உண்டு. இவன் வேறு அவன் வேறு, இவன் இப்படிக்கிறான், தாழ்ந்தவன் உயர்ந்தவன் மனசு. ஆன்மா தாழ்ந்தவன் உயர்ந்தவனே கிடையாது. ஆண்டவனுக்கும் கடவுளுக்கும் தாழ்ந்தவன் உயர்ந்தவனே கிடையாது. கடவுள் பார்க்கறது மனசை பார்க்குறதே கிடையாது. கடவுள் பார்க்கறது ஆன்மாவை. இந்த ஆன்மா ஏன் இங்கேயே உலாவுது அப்படின்னா, அது செய்த பாவ பலனை இங்கே அனுபவிச்சுட்டு சுத்த பொருளாக போனால் தான் இறைவனோட சேர முடியும். அதுக்காக இந்த ஆன்மா என்ன பண்ணுறது, மனம் செய்கிற தவறெல்லாம் ஆன்மா சுமந்துக்குன்னு ஒவ்வொரு பிறப்பாக ஒவ்வொரு வாட்டியும் எடுத்து கொடுக்குது. அப்போவாவது நீ திருந்திடு, அப்போவாவது நீ மாறிடு அப்படின்னு. ஆனால் இந்த மனுஷன் பிறந்ததுலேருந்து சாகிற வரைக்கும் திரும்ப திரும்ப தவறு செய்கிறதால திரும்ப இங்கே பிறந்துன்னுக்குறோம். இது மன சம்பந்தப்பட்டது. ஆண்டவனுக்கோ கடவுளுக்கோ சம்பந்தம் கிடையாது. கடவுளுக்கு வேற்றுமையே கிடையாதும்மா. நன்றிகள் சுவாமி. நம்ம கர்ம வினை தீர்ந்து விட்டது அப்படிங்கிறத எப்படி உணர முடியும் சுவாமி? சுகமாக நிம்மதியாக இருந்தீங்கன்னாவே நமக்கு ஒரு வினையே இல்லைடான்னு அர்த்தம். 3 வேளையும் சாப்பாட்டு கட்சி, எந்த சண்டை சச்சரவும் இல்லாமல், யாருக்கும் நீ விரோதியாக இல்லாமல் நிம்மதியாக வாழ்ந்தீங்கன்னா நம்ம கர்ம வினை தீர்ந்து போச்சுன்னு அர்த்தம். யாராவது ஒருத்தர்கிட்ட பகை வளர்த்துக்குன்னு, யாரையாவது ஒருத்தரை சண்டை வலிச்சுக்கின்னு, சாப்பாடு கூட இல்லாத, கையில் காசு இல்லாத பிச்சை எடுக்கிறேன்னு சொன்னால் கர்ம வினை தீரலன்னு அர்த்தமா? தாய், தந்தை, பிள்ளைகள், மனைவி, இவர்களில் யார் மேலே நம்ம அதிகமான பாசம் வைக்க வேண்டுமா? உன் மேலே வைக்கணும், மற்றவங்க மேலே வச்சுன்னா ஏமாந்து போடுவேன். இங்கே என்கிட்ட பல பேர் வந்தாங்க. இப்போ போன 2 வாரத்துக்கு முன்னே அம்பத்தூர்லேருந்து ஒரு கணவன் மனைவி வந்தாங்க, கொஞ்சம் வயசானவங்க. அவங்க அழுதுக்குனே உட்காந்தாங்க. என்னம்மான்னு, நான் ஆசிரமத்துக்கு டொனேஷன் கொடுக்கணும், எப்படி கொடுக்குதுன்னு, அது உங்கள் விருப்பம் அப்படின்ட்டு. அப்புறமா அவங்க கேட்டாங்க, பாடியில் எனக்கு ஒரு வீடு இருக்குது, நான் இந்த ஆசிரமத்துக்கு எழுதிடுறேன், அப்படி இல்லை விற்று கொடுக்க சொன்னாலும் விற்று கொடுத்துட்றேன், பணமாக கொடுத்துட்றேன், ஆனால் நாங்கள் இங்கே தங்கிக்கணும் அப்படின்னாங்க. நான் சொன்னேன், மற்ற ஆசிரமம் மாதிரி கிடையாது, இங்கே காலையில் வரணும், சாயந்தரம் போயிடணும். ஏன்னா எத்தனையோ ஆசிரமங்களை தங்கி, ஆசிரமத்தில் இருக்கிற பொம்பளைங்க நல்ல பொம்பளைங்க, ஆசிரமத்தில் இருக்கிற ஆம்பளைங்களும் நல்ல ஆம்பளைங்க, எந்த தவறுக்கும் ஈடுபடுறதில்ல. ஆனால் ஊர் சும்மா இருக்காது. சொன்ன விஷயத்தையே 10 வாட்டி சொல்லும்போது பொய்யான விஷயம் உண்மையாக மாறிவிடும். மாறும்போது அது ஆசிரமத்தினுடைய பேர் கெட்டு போயிடும்.
அதனால் நான் ஆசிரமம் கட்டின நாள்லேருந்து இங்கே யாரையுமே தங்க வைக்கிறதில்லை. காலையில் வாங்க, எல்லாம் தெரிஞ்சுங்க, சாயந்தரம் வீட்டு போய் சேர்ந்துருங்க. ஏன்னா அந்த மாதிரி தங்க வச்சு பல ஆசிரமங்கள் பல வழியில் போயிருக்குது. நமக்கு அந்த வம்பு வேணும். அதனால் நான் சொல்லிட்டேன், இங்கே யாரையும் தங்க வைக்கிறது இல்லைன்னு. ஏம்மா குழந்தைங்க இல்லையான்னு. அப்போ அவங்க சொன்னாங்க, ஒரு புள்ள அமெரிக்காவில் இருக்கிறான், ஒரு புள்ள இங்கே இருக்கிறான். 2 பேரை வந்து சண்டை பழித்து ஸ்டேஷன் வரைக்கும் போய், நான் உங்களுக்கு பிள்ளை இல்லை, நீங்கள் எங்களுக்கு தாய் தகப்பன் இல்லைன்னு எழுதி கொடுத்துட்டு போயிட்டாங்க. இப்போ கடைசி காலத்தில் எங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தடுமாற்றமாக இருக்குது. அதனால் எங்கள் ஆசிரமத்தில் சேர்ந்துக்கினா நாங்கள் நிம்மதியாக இருக்கலான்றதுக்கோசம். அதுக்கு இந்த ஆசிரமம் இல்லை, வேறு அனாதை ஆசிரமம்னு வச்சுங்கிறாங்க. அங்கே பணத்தை கட்டிட்டிங்கன்னா நீங்கள் இருக்கிற வரைக்கும் அவங்களே பாதுகாத்து போடுவாங்கம்மா, அங்கே போயிடுங்கன்ட்டு. ஏன் சொல்கிறேன்னா, பெத்த புள்ள நம்ம பிள்ளைங்க எப்படிலாம் வாழணும்னு தாய் தப்பன் ஒரு கற்பனையில் அவன் உழைப்பெல்லாம் போட்டு வளர்க்குறான். அது வளர்ந்த உடனே ஒரு மனைவியை கட்டின உடனே வளர்கிற வரைக்கும் தாயும் தகப்பனும் கடவுள் மாதிரி நினைக்கிறான். ஒரு மனைவியை கட்டினோன்னா தாயும் தகப்பனையும் தூக்கி ரோட்டில் போட்டுடுறான். இது 100க்கு 75% இன்றைக்கி உலகத்தில் நடந்துக்கின்னு இருக்குது. சில தாய் தகப்பன் போய் வெளியே என் பிள்ளைங்க இப்படி பண்ணிட்டாங்க, இப்படி அக்ரூம் பண்ணுறாங்க, இப்படி அக்ரூம் பண்ணுறாங்கன்னு சொல்லுவாங்க. சில தாய் தகப்பனால் சொல்ல முடியாத தனக்குள்ளே போட்டு வெம்பி சாவறாங்க. நான் ரொம்ப தாழ்மையாக கேட்குறது, கடவுள்லாம் அப்புறம், குருவெல்லாம் அப்புறம், முதல்ல தாய் தகப்பனை கடவுளாக எண்ணுங்க பெத்த பிள்ளைங்க. அதே மாதிரி தாய் தகப்பனுங்க பிள்ளைங்கள அன்பை செலுத்தி வாழ வைங்க, காசை காட்டி வாழ வைக்காதீங்க. காசை காட்டி வாழ வச்சிங்கன்னா அன்பு இல்லாத வளரும், அப்புறம் உங்களை தூக்கி வெளியே போட்டுடும். அதனால் தாய் தகப்பன்றோம் குழந்தைங்க மேலே அன்பை கொட்டி வளர்க்கணும். அதே மாதிரி பிள்ளைங்க அன்போடு வளர்ந்து தாய் தகப்பனை கடவுளாக கொண்டாடினா அந்த பிள்ளைங்க உலகத்தில் சிறந்த பிள்ளைங்க. தாய் தகப்பனை உங்களை உலகத்துக்கு அடையாளம் காட்டினதே உங்கள் தாய் தகப்பன் தானே, கடவுளெல்லாம் அப்புறம் தானே. அப்படிப்பட்ட தாய் தகப்பனை தூக்கி சொத்து கோசம் துட்டு கோசம் தூக்கி போடுற பிள்ளைங்க நீங்கள் உண்மையான பிள்ளைங்களா எப்படி இருக்க முடியும்னு நினைக்கிறீங்க? அதனால் தாய் தகப்பனை கடவுளாக கொண்டாடுற பிள்ளைங்களை பாராட்டக்கூடிய பிள்ளைங்க, அதே மாதிரி பிள்ளைங்களுக்கு அன்பு செலுத்தி வாழ வைக்கிற தாய் தகப்பனுங்க பாராட்டக்கூடியவங்க. காசு தான் குறிக்கோளாக வந்து வாழ வைக்கிற தாய் தகப்பனும் சரியில்லை, காசு தான் குறிக்கோளாக தாய் தகப்பங்கிட்ட காசுக்கிற வரைக்கும் பிடுங்கலான்ற பிள்ளைங்களும் சரியில்லை. இது 2 பேரும் மாற்றிக்கினா இந்த உலகத்துக்கு நன்மை, உங்களுக்கும் நன்மை. ஏன்னா உலகம்ன்றது பார்வையில் வாழுது. ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் தான் ஒவ்வொரு விஷயத்தையும் செய்துன்னு போகிறான். ஒரு குடும்பத்தில் ஒருத்தனை தாய் தகப்பன் தூக்கி போட்டான்னா இன்னொரு குடும்பத்தில் இருக்கிற தாய் தகப்பனை தேத்தி போடுவான். அப்படி தெத்திட்டு நீ வாழ்ந்தீங்கன்னா நாளைக்கு உன் பிள்ளைங்க கிட்ட நீ படாத சிரமப்படுவ. ஏன்னா நாளைக்கு உனக்கும் ஒரு குழந்தை குட்டி வந்ததில்லை. அதனால் நீங்கள் உங்கள் தாய் தகப்பனை காப்பாற்றுறது அது அவங்களுக்காக நினைக்காதீங்க, உங்களுக்காக நினச்சிங்க. நீங்கள் அந்த தாய் தகப்பனை பாதுகாப்பாக வளர்க்கும் போது உங்களுக்கு பிறந்த சந்ததிங்க அதை பார்க்கும். ஓ நம்ம நம்ம பாட்டி பாட்டனை நம்ம அம்மா அப்பா இப்படி வச்சுருந்தாங்க, நம்ம அம்மா அப்பாவையும் இப்படி வச்சுருக்கணும்னு நினைக்கும். அதுக்கு நீங்கள் வழிகாட்டியாக இருங்க, அதுவே உங்களுக்கு நல்லது. சொல்லுமா. நன்றிகள் சுவாமி. பிரணவ மந்திரம் அப்படின்னா என்ன சுவாமி? ஓமன்னுமா, ஓம்ன்ற வார்த்தை பிரணவ மந்திரம். இந்த செல்லு அதான் என் செல்லு எங்கே இருக்குது பார்க்கல. ஒரு மெசேஜ் வந்துருக்குது. ஏதோ ஒரு வெளிநாட்டில் மலை மேலே ஒரு அருவி இருக்குது. அந்த அருவியில் ஓமுன்னு சொன்னால் வந்து தண்ணி கொட்டுது, வேறு எதை சொன்னாலும் தண்ணி வரலையாம். அது மெசேஜாக வந்துக்குது எனக்கு. சரி அதை காட்டலாம் உனக்கு தான் கேட்டம்மா. ஏம்மா அது எப்படி நீ என்ன கேட்டால் நானாக சொல்லின்னுக்கிறேன். ஏன் சாமி, என்ன சாமி அநியாயமாகுது உந்த? ஓம்ன்ற ஒரு வார்த்தை கீழே சொன்னால் அருவிலேருந்து தண்ணி வந்து கொட்டுதான், வேற எந்த வார்த்தை சொன்னாலும் வரலையாம். ஏமா தெரியல, உண்மைன்னு சொல்ல முடியாது, பொய்ன்னு சொல்ல முடியாது. ஏன்னா பிரணவம்ன்றது உயிர் வார்த்தை, பிரணவம்ன்றது தான் உலகம், பிரணவம்ன்றது தான் கடவுள், பிரணவம்ன்றது தான் நீ, பிரணவம்ன்றது தான் ஏக்கம். இது புரியாமல் நம்ம எத்தையோ தேடின்னுக்கிறோம். உண்மையான பொருளை நம்ம உணர்றதில்லை. உண்மையான பொருளை உணர்ந்தோம்னா அதில் தெரியும். இது இல்லைப்பா, என் செல்லு இல்லைப்பா. சொல்லுமா சொல்லு.
மனமும் ஆன்மாவும் ஒன்றா சாமி? மனம் வேற ஆன்மா வேறம்மா. அதை கொஞ்சம் உங்கள் விளக்குங்க. அப்பா இருக்கிறாரா? இருக்காங்க. உங்கள் அப்பா ஆன்மா, நீ அவருக்கு புள்ள இல்லை, மனம் மாதிரி சொல்லு. ஓகே. கடவுளுக்கு புள்ள மாதிரி ஆன்மா, ஆன்மாவுக்கு புள்ள மாதிரி மனம். அப்படி தான் இயக்கம். சொல்லு. சரிங்க சுவாமி. அப்புறம் ஒரு குடும்பத்தில் நிறைய பிரச்சனைகள், அதாவது சில பேருக்கு வந்து திருமணமே ஆகாமல் இருக்குது, சில பேர் குழந்தைகளே இல்லாமல் இருக்குது. இது வந்து தோஷமா இல்லை சாபமா? அந்த குடும்பத்தின் சாபமா? சாபமா, அவங்களா தேடிக்கின சாபம். அதான முன்வினைன்றேன், ஜென்மாந்திர வாசனைன்றது. அதான் உடம்பு நல்லா தடகாத்தமாக இருக்கிறான் ஆணும், பெண்ணும் நல்லா இருக்கிறா. 10 குழந்தை கூட போடக்கூடிய இது தகுதி இருக்குது. இருந்தும் ஒரு குழந்தை கூட பொறிக்க முடியல. நாளைக்கு செத்து போகிற மாதிரி இருக்கிற ஆம்பளை, நாளைக்கு சாகிற மாதிரி இருக்கிற பொம்பளை 5 குழந்தை பெற்றுட்டேன்றான். இது உடல் சம்பந்தப்பட்டது விஷயமே இல்லை, பாவ சம்பந்தப்பட்டது. அதனால்தான் நான் படித்து சொல்கிறேன், வாழும்போது நல்லதை செய்து வாழுங்க, உங்கள் சந்ததியை நல்லா இருக்கும், நீங்களும் நல்லா இருக்கும். வாழும்போது பாவத்தை பண்ணி நம்ம நல்லா வாழறோம்னு நினச்சிங்கன்னா நாளைக்கு உன் சந்ததியை அழிஞ்சு போகும். அந்த நீங்களே காரணமாக இருந்து உருவாக்காதீங்க. அதை தான் சொல்லின்னுக்கிறேம்மா. சொல்லுமா. சுவாமி, சிவராத்திரி அப்படின்னு சொல்லும் பொழுது அடிமுடியை தேடிய கதை என்று சொல்லப்படுகிறது. சிவராத்திரியின் தாற்பயம் என்ன சுவாமி? சிவராத்திரி, நவராத்திரி. நவராத்திரின்னா பெண்ணுக்கு 9 ராத்திரிகள், அது 9 நவதுவாரம். மனிதனுக்கு இருக்கிறது 9 நவதுவாரங்கள். இது இந்த நவதுவாரங்கள் எதால் இயக்கப்படுது அப்படின்னா சக்தியால் இயக்கப்படுது, சிவத்தால் இயக்கப்படலை. இந்த சிவத்தால் இந்த சக்தியால் இயக்கப்படுறதால நவராத்திரி 9 ராத்திரிகள் அந்த சக்திக்கு பூஜை புனஸ்காரங்கள் பண்ணுறாங்க. சிவராத்திரின்றது ஒரு நாள். இந்த 9 நவதுவாரத்தை இயக்கிற சக்தியை உருவாக்குறது சிவம், அதுக்கு ஒரு நாள். அதனால் அது சிவராத்திரி, இது நவராத்திரி. சொல்லுமா.